வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் சார்ல்ஸ்னால் யாருமே பண்ண முடியாத ஒரு சாதனையை பண்ணிட்டாரு. அண்ட் செத்ரோன்ஸோட இன்ஜுரி நிலைமை என்ன, டைட்டிலோட நிலைமை என்ன, அதை பற்றின ஒரு மிகப்பெரிய அப்டேட் நமக்கு கிடச்சிருக்குது. சரி வாங்க இன்றைக்கான செய்திக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சைல்ட்ஹுட் ஹீரோ ஜான்சனாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜான்சனாவோட ரிட்டையர்மெண்ட் டூர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13 கோட் மூமெண்ட்டாக நடக்க போகுது. இப்போதைக்கு WWE பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் 13 சாட்டர்டே மெயின் ஒன்று சொல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜான்சனாவுடைய லாஸ்ட் அப்பீரியன்ஸ் சாட்டர்டே நைட் மெயின் ஒன்றாக இருக்க போகுது. அந்த அப்பீரியன்ஸுக்கு WWE பார்த்தீங்கன்னா டிக்கெட் செல்லிங்க நேற்றுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலி WWE வந்து பெரிய அரினாலாம் புக் பண்ணலை, சின்னதாக பார்த்தீங்கன்னா சிஏ அரினா தான் புக் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 20,000 ஆடியன்ஸ் வந்து உட்காந்து அந்த ஷோவை பார்க்கலாம். முன்பதிவு ஷோவை WWE பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அரங்கம் வந்து சோல்டட் ஆயிரும், 20,000 ஆடியன்ஸ் வருவாங்க அப்படிங்கிறது WWE நம்பிக்கை. ஆனால் எதிர்பாராத ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்குது. நேற்றுக்கு சாட்டர்டே மினியோடைய ஷோவுடைய ப்ரீ ஷேலிங் டிக்கெட்டிங்க WWE ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே, அதாவது ஒரு நாள் தான் இருக்குது முன்பதிவுன்னு சொல்லுவோம் ரெசர்வேஷன், அதுலேயே 60,000 டிக்கெட் பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க. என்னத்தை சொல்ல, WWE விற்க நினச்சதோ 20,000 டிக்கெட்டு, முன்பதிவுக்கே 60,000னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜான்சனாவுடைய ரிட்டையர்மெண்ட் மேட்சை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இப்போவே சோல்ட் அவுட் ஆகிட்டு மிச்சம் 40,000 பேருக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரில. WWE பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்காத ஒரு கோட் மூமெண்ட் ஜான்சனாவோட ரிட்டையர்மெண்ட் டூரில் நடந்திருக்குது. ஈவன் கோல்டுபர்க்கோட ரிட்டையர்மெண்ட் டூருக்குலாம் பார்த்தீங்கன்னா 12,000 டிக்கெட் வந்தது. ஜான்சனாவுடைய அதாவது மொத்த டிக்கெட்டே ஓப்பனிங் டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000-3,000 விற்றுருக்கும். ஆனால் ஜான்சனாவுடைய ஓப்பனிங் டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா 60,000 டிக்கெட் விற்றது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். ஆக்சுவலி விற்கப்படலை, புக்கிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ WWE வந்து சீட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டானா வாங்கிடுவாங்க. ஆனால் சீட்டு தான் இல்லையே, WWE என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் தெரில. ஸோ இது உண்மையிலேயே ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். ஜான்சனா பேருக்கு ஏற்ற மாதிரியே தான் ஒரு கோட் அப்படிங்கிற நிரூபித்த ஒரு அமர்க்கலமான தருணம் தாங்க இது. கண்டிப்பாக உமன்ஸ்க்கான ஸ்பீட் சாம்பியன்ஷிப்பை சோலோ ருகா பார்த்தீங்கன்னா NXT பிராண்டில் வச்சுருக்கிறாங்க. அவங்க சமீபத்தில் டிஃபெண்ட் பண்ணி தான் ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. ஸோ இப்போது ஸ்பீட் சாம்பியன்ஷிப் வந்து NXT பிராண்டுக்கு போயிட்டு எக்ஸ் கூட இருக்கிற தொடர்பு போனதுனால மென் டிவிஷன் இருக்கிற எல் கிராண்டே அமெரிக்கானோ சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணலையாப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. எஸ், கரெக்டு தான். எல் கிராண்டே அமெரிக்கானாக இருந்த ஜாட் கேபிள் அந்த ஸ்பீட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார். இப்போது எல் கிராண்டே அமெரிக்கானாக இருக்கிறது ஜாட் கேபிள் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும் லுட்விக் கேசர் தான். லுட்விக் கேசர் கிட்ட அந்த சாம்பியன்ஷிப்பை கொடுத்துட்டாங்க. NXT பிராண்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு டோர்னமெண்ட் நடக்க போதான். எப்படி உமன் டிவிஷனில் ஸ்பீட் சாம்பியன்ஷிப்பான டோர்னமெண்ட் ஏற்பட்டு ஒரு சில மேட்சஸ்லாம் வச்சாங்களோ அதே மாதிரி மென் டிவிஷன்லேயும் நடக்க போதான். இதில் என்ன தெரியுமா ஆச்சரியமான விஷயம், எல் கிராண்டே அமெரிக்கானோ WWE சேர்ந்த ஒரு ரெஸ்லர். அவங்க அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்கிறது எல் கிராண்டே அமெரிக்கானோ ஒரு AAA ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. AAA கூட பார்ட்னர்ஷிப் இருக்கிறதுனால இந்த எல் கிராண்டே அமெரிக்கானாவே மெக்சிகன் நாட்டிலேருந்து ஓடி வந்தவன் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ மெக்சிகன் ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் எல் கிராண்டே அமெரிக்கானோ உள்ளே இருக்கிற லுட்விக் கேசர் WWE ரெஸ்லர்னு. ஆனால் WWE இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இப்படி சொன்னால் அவருடைய ஸ்டோரிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்காங்க போல இருக்குது. அதே மாதிரி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும், எல் கிராண்டே அமெரிக்கானோ WWEல காட்டிலும் வீக்லி AAA ரெஸ்லிங் கம்பெனியில் போய் கெத்து காட்டிகிட்டு இருக்காரு. ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்பானிஷ் லாங்குவேஜ் நல்லாவே தெரியுது. ஆக்சுவலி மெக்சிகன் லாங்குவேஜ்லேயும் இந்த அவர் பேசுகிற லாங்குவேஜும் ஒன்று தான் நினைக்கிறேன். ஸோ கண்டங்கள் மாறினாலும் ஒரே லாங்குவேஜை பேசுகிறாங்க. அதனால் தலைமை பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ வீக்லி பார்த்திங்கன்னா எல் கிராண்டே அமெரிக்கானோ AAA ரெஸ்லிங் கம்பெனிலேயே போய் சண்டை போட்டுருக்கிறதுனால அவரை AAA ரெஸ்லராகவே ஆக்கிட்டாங்க WWE. என்னத்தை சொல்ல. அடுத்த செய்தி நம்ம செத்ரோன்ஸை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா செத்ரோன்ஸை பற்றி தான் கேட்குறாங்க. ஏன்னா செத்ரோன்ஸுக்கு என்ன ஆச்சு, விஷன் டீம் பிரேக்கப் ஆனதுக்கு முக்கியமான காரணம் செத்ரோன்ஸோட இன்ஜுரின்னு சொல்கிறாங்க. அது நெசமா? அப்படி இன்ஜுரியாக இருந்தால் டைட்டிலோட நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் பல பேருக்கு இருக்கிற கேள்விக்குறி. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற செய்தியின்படி செத்ரோன்ஸ்க்கு இன்ஜுரி இருப்பது 100% உண்மைதானா,
இப்போது சில ஆர்டிகல்ஸாக 2 விதமான செய்திகள் சொல்கிறாங்க. எப்படி நமக்கு இந்த வாரம் மண்டே நைட்டால் தான் அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். எந்த மாதிரி ஆக்ஷன்னா, ஸோ ஷோல்டரில் இப்போதைக்கு சித்து ரோலன்ஸுக்கு இன்ஜுரி ஏற்பட்டதுனால அக்டோபர் 17, அதாவது WWE பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஜப்பானில் ஒரு லைவ் ஷோ நடத்துகிறாங்க. அதில் சித்து ரோலன்ஸுக்கும் CM Punkக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக டாமினிக் மிஸ்டீரியோ கூட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக CM Punk மோதுறாருன்னு சொல்லிட்டு மேட்சையே டோட்டலி மாற்றிட்டாங்க. ஏன்னா செத் ரோலன்ஸ்க்கு இன்ஜுரி இருக்கிறதுனால அவர் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை வைத்து பார்க்கும்போது செத் ரோலன்ஸோட இன்ஜுரி 100% உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, செத் ரோலன்ஸ் வரும் வாரங்களில் நடக்கிற ஷோக்கும் வரல. பெர்த்தில் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா WWE வந்து லைவ் ஷோ நடத்திருக்கிறாங்க. பெர்த் இருக்குல்ல நம்ம ஆஸ்திரேலியா, இன்னும் ஆஸ்திரேலியா விட்டு கிளம்பலங்க, சில ரசல்ஸ் அங்கே தான் இருக்கிறாங்க. ஒரு லைவ் ஷோ நடத்திருக்கிறாங்க. அங்கே கூட பார்த்தீங்கன்னா WWE வந்து செத் ரோலன்ஸை கூட்டிகிட்டு வரல, ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடத்தல. காரணம் செத் ரோலன்ஸ்க்கு இன்ஜுரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ செத் ரோலன்ஸோட இன்ஜுரி 100% உண்மை. இது ஒரு லிகமெண்ட் ஃப்ராக்சர் அப்படிங்கிறதுனால சர்ஜரி கண்டிப்பாக தேவை. ஆனால் இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி 2 விதமாக சொல்லப்படுது. செத் ரோலன்ஸ் நினச்சார்னா ஒரு மேட்ச்சில் சண்டை போட்டு குயிக்கான நேரத்துலேயே அந்த மேட்ச்சை முடிச்சுட்டு அவர் டைட்டில் கொடுத்துட்டு போகலாம். ஸோ அப்படி நடந்தால் அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ வரும் வாரங்களில் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜுரி பிளானில் இருக்கிறதுனால அவருடைய இன்ஜுரியை கொஞ்சம் காயங்களை கட்டுப்படுத்த ஸோ அங்கங்கே பேண்டேஜெலாம் போட்டுட்டு நவம்பர் 1 நடக்கிற சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்து CM Punk கூட மேட்ச் விளையாடினார்னா கண்டிப்பாக தோத்துட்டு தான் போவார், வெற்றி பெற மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இடைப்பட்ட நேரத்தில் செத் ரோலன்ஸ் வருவாரா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, செத் ரோலன்ஸ் நவம்பர் 1 நடக்கிற சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் CM Punk கூட பங்கேற்று அந்த மேட்ச்சில் தோத்துட்டு போகணும், அல்லது டைட்டில் ரீக்ளியூட்ஸ் பண்ணணும். அதாவது எனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, என்னால் இந்த டைட்டில் வச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு WWE வந்து செத் ரோலன்ஸ் கிட்ட இருந்து டைட்டில் பிடிங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட பட்சத்தில் நம்ம புதிய வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனை எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி நம்பர் 1 கண்டெண்டராக இருக்கிறார் CM Punk நம்பர் 1 கண்டெண்டராகவே ஆகிட்டதுனால அவர்கிட்டயே சாம்பியன்ஷிப்பை கொடுத்துக்கலாம், அல்லது இன்னொரு நம்பர் கண்டெண்டர்கிட்ட தேர்ந்தெடுத்து நடக்க போகிற சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணி அப்படி கூட கன்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கு செத் ரோலன்ஸ் வந்து டைட்டில் ரெக்ரூட் பண்ணணும். அதை பண்ணுறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக எக்கச்சக்க ரெஸ்லர்ஸ் காத்துட்டு இருக்கிறாங்க. ஈவன் நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி வெயிட் டைட்டில் வேணும்னு சொல்லி காட்டிருக்காரு. செத் ரோலன்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக மேபி ரோமன் ரெய்ன்ஸை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மோத வைக்கலாம். ஜேய் ஊசோ இருக்கிறாரு, LA Knight இருக்காரு, முக்கியமான ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் ப்ரான் பிரேக்கர் செத் ரோலன்ஸ் அட்டாக் பண்ணதுக்கு முதன்மையான காரணமே அவர்கிட்ட இருக்க டைட்டில் தான். டைட்டில் மேலே தலைவனுக்கு ஆசை வந்துருச்சு, டைட்டில் வேணும்னா செத் ரோலன்ஸ் அடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அடித்தார். ஸோ ப்ரான் பிரேக்கரும் இந்த டைட்டில் லைனில் இருக்கிறாரு. செத் ரோலன்ஸ் டைட்டில் இன்னும் இழக்கலை. ஸோ அப்படி இழக்கும் பட்சத்தில் பல விஷயமான நிகழ்வுகள் ஏற்படலாம். செத் ரோலன்ஸோட இன்ஜுரி சர்ஜரி பண்ணாங்கன்னா 6 மாதம் WWEக்கு வர முடியாதுன்னு சொல்லப்படுது. அப்படி பார்த்தா 2026 ரெசல்மனியாவை செத் ரோலன்ஸ் மிஸ் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது. செத் ரோலன்ஸ் எனக்கு தெரிஞ்சு எல்லா இன்ஜுரியும் க்யூர் பண்ணிட்டு வந்தால் நல்லது தான். ஏன்னா அவருக்கு சும்மா இன்ஜுரி ஆகிட்டே இருக்குது. WWE பார்த்தீங்கன்னா ஒட்டு போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் மொத்த இன்ஜுரியும் க்யூர் பண்ணிட்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். அதுக்கு 1-2 வருஷம் ஆனால் கூட பரவாயில்ல. இது என்னுடைய கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.